கர்த்தருக்குள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கும் லோத்தினுடைய வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசங்கள். இதை ஒப்பீடு பிரசங்கம் என்று சொல்லுவார்கள். லோத்து என்கிற நீதிமானுக்கும் ஆபிரகாம் என்கிற நீதிமானுக்கும் உள்ள இரண்டாவது வித்தியாசம். லோத்து என்கிற நீதிமான் பக்தி வாழ்க்கையில வைராக்கியம் இல்லாதவராய் இருந்தார். ஆபிரகாம் என்கிற நீதிமான் பக்தி வாழ்க்கையில வைராக்கியமுள்ளவராய் இருந்தார். இதை நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்த பிறகு சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு அருகாமையில் ஒரு கூடாரத்தை போட்டுக்கொண்டு தங்கினார் என்று ஆதியாகமம் 13:12 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 14:12 வாசிப்போமானால், லோத்து சோதோம் கொமோரா பட்டணத்திலே வாழ்ந்தார் என்று வாசிக்கிறோம். லோத்து ஆபிரகாமை பிரிந்த உடனே சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு போயிருக்கலாம். அவர் போகலை. என்ன யோசித்திருப்பார்? சோதோம் கொமோரா பட்டணம் பயங்கரமான பாவம் நிறைந்த ஒரு பட்டணம். நாம் அவங்களோடு கூட மிங்கிலாயிடக்கூடாது, நாம் பாவ வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடாது, நாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், தனித்து வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக தூய்மையாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று யோசித்துதான் லோத்து அவருடைய கூடாரத்தை சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு அருகாமையில் அமைத்து கொண்டார். ஆனால் நாளடையில் லோத்து சோதோம் கொமோரா பட்டணத்துக்குள்ளவே போய் வாசம் பண்ணினார் என்று ஆதியாகமம் 14:12 வாசிக்கிறோம். அப்படியானால் லோத்துவுக்கு தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மீது, பக்தி வாழ்க்கையின் மீது ஒரு வைராக்கியம் இல்லை, ஒரு வைராக்கியம் இல்லாதவராக இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில், பக்தி வாழ்க்கையில் வைராக்கியம் இல்லாத ஒரு நீதிமானாக லோத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆபிரகாம் அப்படி அல்ல. ஆபிரகாம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் சில நாட்டு மன்னர்களோட யுத்தம் பண்ணுகிறார். அந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறார். ஜெயித்து வரும்பொழுது அந்த சோதோம் ராஜா ஆபிரகாமுக்கு பணத்தையும் செல்வத்தையும் காண்பித்து என்ன பேசினார் என்று வாசிக்கலாம். பாருங்க, ஆதியாகமம் 14:21 நான் வாசிக்கிறேன். பாருங்க, சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீ எடுத்துக்கொள்ளும் என்றார். 22 அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரடையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். இந்த இடத்துல ஆபிரகாம் என்னுடைய ஆசீர்வாதத்திற்கும், என்னுடைய செழிப்புக்கும், என்னுடைய வளர்ச்சிக்கும், என்னுடைய முன்னேற்றத்திற்கும் ஆண்டவர்தான் காரணம் என்று, ஆண்டவருக்கு மகிமை வர வேண்டும், புகழ் வர வேண்டும், உன்னாலே நான் ஐஸ்வர்யவான் ஆனேன் என்று சொல்லிக்கொள்ளக்கூடாது என்ற பெயர் வாங்கி கொடுக்க மாட்டேன், ஆண்டவருக்கு தான் எல்லா பெயரும் புகழும் நான் தேடித் தருவேன் என்று ஆபிரகாம் இந்த இடத்துல சொல்லுகிறார். இதனால் நமக்கு என்ன புரிகிறது? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மீது இருக்கிற பக்தி வைராக்கியம் எப்பேற்பட்டது என்று நமக்கு புரிகிறது. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட கர்த்தருக்காக பக்தி வைராக்கியத்தோடு வாழ்கிற நீதிமான்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். நாம் பக்தி விஷயத்தில் வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் தன்னை தானே ஒப்பு கொடுத்தார் என்று தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் நம்மை
அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் அவருடைய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராகியம் உள்ளவர்களாகவும் தம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நற்கிரியைகளை செய்வதற்கு ஒரு பக்தி வைராகியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று இங்கே வாசிக்கிறோம். அதனால் நாம் கர்த்தருடைய விஷயத்தில் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் எப்படியாகிலும் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்கிற விஷயத்தில் மிகவும் வைராக்கியமாக இருக்கிறாங்க. எங்கள் சர்ச்சுக்கு ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணுற ஒருவர் வந்திருந்தார். அவர் நல்ல சிறந்த ஒரு மெக்கானிக். அவர் இன்னும் திருமணம் கூட ஆகலை, காலில் செருப்பு கூட இல்லை, நல்ல சம்பாதிக்கிறார், நிறைய சம்பாதிக்கிறார், ஆனால் காலில் செருப்பு இல்லை. அதனால நான் அவரை கேட்டேன், என்னங்க ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க, செருப்பு கூட இல்லாமல் இருக்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, நான் சொந்த வீடு கட்டுற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன் என்ற ஒரு வைராக்கியத்தில் இருக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னார். சில பேர் இப்படி எப்படியாகிலும் சொந்த வீடு கட்டணும் என்பதில் வைராக்கியமாக இருக்கிறாங்க. இன்றைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் சொந்த வீடு கட்டணும் என்கிற வைராக்கியத்தோடு இருக்கிறாங்க. இன்னும் சிலர் எப்படியாகிலும் உயர் பதவிகளுக்கு வர வேண்டும் என்று இன்னும் படித்து கொண்டே இருக்கிறாங்க. உயர் பதவிகளுக்கு வருவதற்கு விதவிதமான முயற்சிகள் பண்ணுறாங்க. இன்னும் சில கர்த்தருடைய பிள்ளைகள் மனசில் சிலர் பேரில் ஒரு விதமான கசப்பு வைராக்கியம் வைத்துக்கொண்டு பகை உணர்வோடு கூட பகை சாதிக்க வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு இருக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் அப்படிப்பட்ட வைராக்கியங்களோடு வாழ்வோமானால் பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளாகும். பக்தி விஷயத்தில் வைராக்கியமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராதா என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தாலும் கூட பலவிதமான பிரச்சனைகள் வரும். ஆனால் சங்கீதம் 34:19 சொல்லுகிறபடி எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குவார். அதனால் ஆபிரகாமை போல நாமும் கூட பக்தி விஷயத்தில் வைராக்கியமாய் இருப்போமாக, எடுத்த தீர்மானங்களில் வைராக்கியமாய் நடந்து கொள்வோமாக. இப்படி பக்தி விஷயத்தில் நாம் வைராக்கியமாக இருந்தால் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். 2 கொரிந்தியர் 9:2 வாசித்தால் இதை நாம் புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, ஆண்டவருக்காக ஆபிரகாமை போல பக்தி விஷயத்தில் வைராக்கியமாக இருந்தால் ஆதியாகமம் 12:1-3 வரைக்கும் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோமே, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த 7 ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் சொந்தமாகும். அதனால் ஆபிரகாமை போல பக்தி விஷயத்தில் வைராக்கியமாக இருப்போமாக. ஆபிரகாமை போன்ற ஆசீர்வாதங்களோடு கூட நாம் வாழ்ந்து ஆபிரகாமை போலவே இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக ஜீவிப்போமாக. இப்பொழுது 3ஆவதாக லோத்து என்கிற நீதிமானுக்கும் ஆபிரகாம் என்கிற நீதிமானுக்கும் உள்ள 3ஆவது வித்தியாசம். 2 பேருமே நீதிமான்கள், வாழ்க்கையில் வித்தியாசப்படுகிறார்கள். லோத்து என்கிற நீதிமான் மாம்ச சிந்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் என்கிற நீதிமான் ஆவிக்குரிய சிந்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை நாம் பார்க்க போகிறோம். லோத்து சோதோம் கொமோரா பட்டணத்துக்குள்ளே போனார். அங்கே நல்ல உறுதியான ஒரு வீட்டை கட்டி கொண்டார். ஆதியாகமம் 19:2, 3 வாசிப்போமானால், சோதோம் கொமோராவுக்கு தேவதூதர்கள் வருகிறார்கள். அவர்களை லோத்து தன்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதும் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றதும் குறித்து அங்கே வாசிக்கிறோம். அதனால் இவர் அங்கே சோதோம் கொமோராவுக்கு போயிட்டு வீட்டை நல்ல உறுதியான ஒரு பில்டிங்காக கட்டிவிட்டார். அது மட்டுமல்ல, அங்கே போன பிறகு
அவருக்கு ஒரு பதவி கொடுக்கிறார்கள். ஊர் தலைவர்களில் நீ ஒரு தலைவராக இருக்கணும் என்று தலைவர் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார். அந்த பதவியையும் ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, அங்கே ஒரு பெருமையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற சிந்தையோடு அவர் வாழ்ந்தார். அந்த சிந்தை இல்லாமல் இருந்திருந்தால் அவர் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். அதனாலே உறுதியான வீடு கட்டினார், ஒரு பதவி பெற்றவராக வாழ்ந்தார், மற்றும் சமுதாயத்தில் பெருமை மிக்க ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்ற சிந்தையோடு வாழ்ந்தார். இதை தான் மாம்ச சிந்தை என்று நான் சொன்னேன். மாம்ச சிந்தையோடு வாழ்ந்த ஒரு நீதிமானாக லோத்து சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருந்தார். ஆபிரகாமை குறித்து வாசிப்போமானால், ஆபிரகாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த அந்த கானான் தேசத்தில் அவர் ஒரு கூடாரம் போட்டுக்கொண்டு வாழ்நாளெல்லாம் வாழ்ந்தார். அவருடைய சந்ததிகள் எல்லாம் கூட அந்த கூடார வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போமானால் அதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த ஒரு இடம் அது. அதில் ஒரு வீடு கட்டலாம். அவருக்கு அந்த யோசனையே இல்லை. அவர் ஏன் வீடு கட்டவில்லை என்ற ஒரு காரணத்தை பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள ஏனெனில் தேவன் தாமே உண்டாக்கி கட்டின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அவர் காத்திருந்தார். அதான் காரணமா 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கூடாரவாசியா இருந்தார். ஏனெனில் 10ஆம் வசனத்தில் அஸ்திபாரங்கள் போட்டு ஆண்டவர் ஒரு நகரத்தை பரலோகத்தை கட்டுகிறாரே, அதுதானே நமக்கு நிரந்தரம் என்கிற சிந்தையோடு ஆபிரகாம் வாழ்ந்தார். அதுதான் ஆவிக்குரிய சிந்தை. அருமையான கற்றுப்பிள்ளையில நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் மாம்ச சிந்தையோடு பெருமையாய் வாழ வேண்டும். சமுதாயத்தில் நல்ல பதவிகளை சம்பாதிக்க வேண்டும், நல்ல வீடு வசதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே சிந்தையோடு இருப்போம் என்றால் பரலோகத்தை குறித்தோ அந்த பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தோ, அல்லது நாம் என்னென்ன செய்தால் பரலோகத்தில் நமக்கு அதனுடைய பலன் கிடைக்கும், ரிவார்ட்ஸ் கிடைக்கும் என்பதை குறித்தோ, பரலோகத்தின் தேவன் நமக்கு என்ன கட்டளையிட்டிருக்கிறார் என்பதை குறித்தோ, பரலோகத்தின் தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன சித்தம் என்பதை அறிந்து கொண்டு அதன்படி நடப்பதை குறித்தோ யோசிக்காமல் உலகத்துக்குரிய காரியங்களை பற்றியே யோசிப்போம் என்றால், பதவிகள், பணம், வீடு, பெருமையான ஒரு வாழ்க்கை என்கிற சிந்தையோடு வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் அதுதான் மாம்ச சிந்தை. அப்படி நாம் வாழக்கூடாது. நாம் ஆபிரகாமை போல ஆவிக்குரிய சிந்தையோடு வாழ வேண்டும். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மாம்ச சிந்தையின்படி வாழ்ந்தால் என்ன நடக்கும், ஆவியின் சிந்தையின்படி வாழ்ந்தால் என்ன ஆசீர்வாதம் என்று எழுதியிருக்கிறது. அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். லோத்து மாம்சத்தின்படி நடந்தார், மாம்சத்துக்குரிய காரியங்களை சிந்தித்தார். ஆபிரகாம் ஆவியின்படி நடந்தார், ஆவிக்குரிய காரியங்களை சிந்தித்தார். இன்னொரு வசனமும் வாசிப்போம். ரோமருக்கு நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி நடப்பதற்கு நாம் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. நாம் ஆவிக்குரிய பிள்ளைகள். நாம் ஆவிக்குரிய சிந்தையின்படி நடக்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது நான் சொன்ன அந்த பதவிகளோ, உறுதியான வீடுகளோ, பேரோடும் பெருமையோடும் வாழ வேண்டும் என்கிற சிந்தையோ
நமக்கு இல்லாமல் இருப்பதாக. அது நமக்குள்ளே வளர்த்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இந்த ரோமருக்கு நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்திலேயே 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மாம்ச சிந்தையின்படி வாழ்ந்தால் ஆண்டவருக்கு நாம் விரோதிகளாய் மாறுகிறோம், அல்லது ஆண்டவரை நமக்கு விரோதிகளாக மாற்றிக்கொள்ளுகிறோம். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அதனால லோத்துவை போல நாம் மாம்ச சிந்தையோடு வாழக்கூடாது. ஆண்டவருக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை அது. அதனால தான் ஆண்டவர் லோத்துவை கைவிட்டு விட்டார். லோத்துவையும் சேர்த்து தான் சோதோம் கொமோரா பட்டணத்தில் அழிப்பதற்காக ஆண்டவர் திட்டம் வைத்திருந்தார். ஆபிரகாமுடைய வேண்டுதல், ஆபிரகாம் செய்த ஜெபத்தினாலே லோத்து அன்றைக்கு காப்பாற்றப்பட்டார். அதனால் அருமையான கர்த்தப்பிள்ளைகளை, நாம் மாம்ச சிந்தையின்படி வாழக்கூடாது. ஆபிரகாமை போல ஆவியின் சிந்தையுள்ளவர்களாக வாழ வேண்டும். ஆவியின் சிந்தையோடு ஆபிரகாம் வாழ்ந்ததினாலே தான் வேதத்தில் 3 இடங்களில் ஆபிரகாம் ஆண்டவருக்கு சிநேகிதனாக இருந்தான் என்று வாசிக்கிறோம். ஆபிரகாம் ஆண்டவருக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாராம். அந்த 3 வசனங்களை சொல்கிறேன் பாருங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஏசாயா 41:8ஆம் வசனம், யாக்கோபு 2:23ஆம் வசனம். ஆபிரகாம் ஆண்டவருக்கு சிநேகிதனாக இருந்தார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அதனால் அருமையான கர்த்தர் பிள்ளைகளை, மாம்ச சிந்தையோடு நாம் வாழக்கூடாது. ஆவியின் சிந்தையோடு கூட ஆபிரகாமை போல நாம் வாழ வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய சிநேகிதர்களாக இருப்போம். ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் சுதந்தித்துக் கொள்ளுவோம். ஆபிரகாமை போலவே நம்முடைய வாழ்க்கையும் அநேகருக்கு பிரயோஜனமாக, வழிகாட்டியாக, பாடமாக அமையும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபை நமக்கு அருள்வாராக. இன்றைக்கு 3 காரியங்களை மட்டும் பார்த்தோம். லோத்து என்கிற நீதிமானுக்கும் ஆபிரகாம் என்கிற நீதிமானுக்கும் உள்ள 7 வித்தியாசங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதாக சொன்னேன். நேரம் தீர்ந்து விட்டது. அதனால 3 வித்தியாசங்களை மட்டும் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு 4 வித்தியாசங்களை அடுத்த வாரத்தில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வேன். சொன்ன அந்த 3 வித்தியாசங்கள் ஞாபகம் இருக்கட்டும். லோத்துவும் ஆண்டவரை விசுவாசித்தார், ஆபிரகாமும் ஆண்டவரை விசுவாசித்தார். லோத்துவையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார், ஆபிரகாமையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். லோத்துவும் நீதிமானாக இருந்தார், ஆபிரகாமும் நீதிமானாக இருந்தார். இந்த 2 நீதிமான்களுடைய வாழ்க்கையில் நிறைய வித்தியாசம் வருகிறது. அவருடைய சிந்தை, அவருடைய நோக்கங்கள், அவருடைய பார்வை வித்தியாசப்படுகிறது. அதை தான் நாம் இப்போது தியானித்தோம். இன்றைக்கு 3 விஷயங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். லோத்து இந்த உலகத்துக்குரிய காரியங்களை தேடினான், உலகத்துக்குரிய காரியங்களை நாடினான். ஆபிரகாம் மேலானவைகளை தேடினார், மேலான காரியங்களை நாடினார். லோத்து என்கிற நீதிமான் பக்தி வாழ்க்கையில வைராக்கியமாக இல்லை. ஆபிரகாம் என்கிற நீதிமான் பக்தி வாழ்க்கையில வைராக்கியமாய் இருந்தார். லோத்து என்கிற நீதிமான் மாம்ச சிந்தையோடு வாழ்ந்தார். ஆபிரகாம் என்கிற நீதிமான் ஆவிக்குரிய சிந்தையோடு வாழ்ந்தார். இந்த 3 குறிப்புகளிலிருந்து நிறைய சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். நாம் அந்த சத்தியங்களின்படி நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, லோத்துவும் நீதிமான் தான், ஆபிரகாமும் நீதிமான் தான். அவருடைய வாழ்க்கையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அதே போல நாங்கள் ஒரு நீதிமான்களாக இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கை லோத்து என்கிற நீதிமானை போல் இருக்கிறதா, ஆபிரகாம் என்கிற நீதிமானை போல் இருக்கிறதா என்பதை நாங்கள் இன்றைக்கு ஆராய்ந்து அறியத்தக்கதாக, குறைகளை உணரத்தக்கதாக கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆபிரகாம் என்கிற நீதிமானைப் போல நாங்கள் வாழ்ந்து உமக்கு சிநேகிதர்களாக மாறி உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக ஜீவிக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம எல்லோருக்கும் துணையாயிருந்து காத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென்.